ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். ஆதர்ஷை பற்றி அனைத்தும் கூறி முடிக்க எல்லாவற்றையும் கேட்ட அனைவரின் மனமும் சற்று கனத்தது. அமைதியாகவே அனைவரும் இருந்தனர். அக்ஷரா பெருமூச்சுடன், சரிங்க அங்கிள், நான் கிளம்புறேன் என அவள் சாதாரணமாகவே கூறினாள். மற்றவர்கள் தங்களுக்குள் பார்த்து கொள்ள ஜெயேந்திரன் மட்டும், என்னம்மா அக்ஷரா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நாங்கள் பண்ணது தப்புன்னு நீயும் நினைக்கிறியா? நீ அவ்வளோ தூரம் சொல்லியும் நான் கேட்கல தான். ஆனால் இது அவன் நல்லதுக்குன்னு நினச்சிதாம்மா பண்ண. நீயும் கோபப்படுறியா என்று சற்று தயக்கத்துடனேயே கேட்டார். வாசுவோ, இதில் நம்ம தப்பு என்ன அங்கிள் இருக்குது? அவனுக்காக யோசிக்காதவங்கள நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறான். அவனை நினச்சி ஃபீல் பண்ணுற நம்மளுக்கு அவன் மதிப்பு கொடுக்குறானா என்ன? அதானே, நம்மக்கிட்ட இவ்வளோ கத்திட்டு போகிறானே, அங்கே கத்திருக்க வேண்டியது தானே. தேவைப்படுற நேரத்தில் எல்லாம் இவன் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. இங்கே எல்லாரையும் ஒதுக்கி வைப்போம்னு சொன்னால் எப்படி என்று விக்ரமும் கோபப்பட்டு கத்தினான். அவங்க அம்மா அண்ணி அன்னைக்கு சொன்னாலும் அதுக்கப்புறம் பேசணும்னு எவ்வளோ ஆசைப்படுறாங்க தெரியுமா அங்கிள்? இவன் அவங்களுக்கு வேணுங்கிற பாதுகாப்பு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு மட்டும் வந்துட்டான். அப்போ மட்டும் பாசம் இருக்குமாம்மா? ஆனால் பேச மாட்டானான். அவன் பிடிவாதம் அவனையும் அழிச்சிடும். இப்போ இருக்கிற மாதிரியே தனியாக அவனே சந்தோஷமாக இருக்கட்டும். அவனும் அதே தானே கேட்டான், யாரும் வேண்டாம்னு. இந்த தடவை யாரும் இறங்கியே போகக்கூடாது, அவனாக புரிஞ்சுக்கிட்டு வரட்டும் என்று வாசு பிடிவாதமாக சொன்னான். அனைத்தையும் கேட்ட அக்ஷரா, முடிச்சிட்டிங்களா? இப்போ எல்லாரும் என்ன சொல்ல வரீங்க? ஆதவ் மேலே தான் எல்லா தப்பும், அப்படி தானே? அவர் கோபப்படுறது, யார் கூடவும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது, யார் மேலேயும் பாசமே வைக்கலன்னு சொல்கிறது, இது எல்லாமே தப்பு. அவரோட எல்லா பிரச்சனைக்கும் அவர் மட்டும்தான் காரணம் இல்லையா என்று ஒரு மாதிரியாக கேட்க, பின்ன நாங்களா காரணம் என்று விக்ரம் கத்தினான். கண்டிப்பா என்று அக்ஷராவும் கூறினாள். அனைவரும் அவளை புரியாமல் பார்க்க, என்ன சொல்கிற நீ? அவனுக்கு நல்லது நினச்சி பண்ண நாங்கள் தப்பானவங்களா என்று விக்ரம் அதிகபட்ச கோபத்தில் கத்த, அவருக்கு நல்லதுன்னு நினச்சிங்க, அது அவரால் ஏற்றுக்க முடியுமா என்னன்னு ஏன் யாருமே யோசிக்கல விக்ரம் என்று அக்ஷா கேட்டதும், அக்ஷா, ஆதர்ஷ்க்கு பெரிய இழப்பு தான், அதுக்காக நடந்ததை நினச்சிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையை நரகமாக்க கூடாதுல்ல என்று ரஞ்சித் தன் கருத்தை வெளியிட்டான். பிரச்சனை வலி எல்லாருக்குமே தான் இருக்கும். ஆதர்ஷ் அண்ணாவுக்கு நடந்த எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்காக இனி யார் கூடவுமே எந்த உறவும் கூடாதுன்னா எப்படி? அப்படியே அவர் இத்தனை வருஷம் இருந்ததால தான் நமக்காக யோசிக்கிறவங்கள கூட அவரால் மனசார ஏற்றுக்கவே முடியாத நிலைமையில இப்போ இருக்காரு என்றாள் பிரியா. என்ன இருந்தாலும் இவ்வளோ கோபப்பட்டு யாருமே வேண்டாம்னு எப்போவுமே இருக்கிறது லைஃப்க்கு ஒத்து வராதே அக்ஷா என்று சஞ்சனாவும் கூற, எனக்கு நீங்கள் சொல்கிற லாஜிக்கே புரியல. தப்பு பண்ணவங்க மற்றவங்க, ஆனால் இவன் எங்ககிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கான்னு எல்லாரும் சொல்கிறீங்க. அவரோட முக்கியமான பிரச்சனையே என்ன? அவரோட உணர்ச்சியை யாருமே புரிஞ்சுக்காம மற்றவங்க அவர் மேலே அவங்க எண்ணத்தை போட்டு திணிக்கிறாங்கங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இப்போது இங்கே உங்ககிட்டையும் அதுதானே நடந்திருக்கு. நாங்கள் உங்ககிட்ட பாசமாக இருக்கோம், நாங்கள் சொல்கிற மாதிரி நீயும் மாறுன்னு அவரை உள்ளே இழுக்க பார்க்குறீங்க. இப்போவும் அவரோட மனசில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியலை. ஏன் அதை நீங்கள் யாரும் கேட்கக்கூட இல்லை. அது மட்டும் சரியா என்று அக்ஷரா சற்று காட்டமாகவே ஆனால் அமைதியாக கேட்டாள். உறவு வேண்டாம்னு சொன்னாலும் நீங்கள் எல்லாருமே உறவோட ஒன்றா இருக்கிறத அவர் தப்புன்னு சொல்கிறாரா என்ன? யாருமே அப்படி இருக்காதீங்க, அது வேஸ்ட்டு தப்புன்னு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரா? இல்லையே, அவருக்கு நடந்த விஷயங்கள், அவரோட இழப்புகளை யோசித்து அவர் அதுலேருந்து விலகியிருக்காரு. அது உங்களுக்கு ஏன் தப்பாக தெரியுது? உங்கள் எல்லார்கிட்டையும் அவர் இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இப்போது ஒரு மாதிரின்னு எல்லாம் இல்லையே. ஆரம்பத்துலேருந்தே ஆதவ் அப்படி தான் பார்க்குறீங்க. ஆனால் அவர் ரொம்ப ஜாலி டைப்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுவும் குழந்தையாக இருக்கும்போது. அதுக்கே நீங்கள் அவர்கிட்ட இப்படி இருக்கணும், அப்படி பேசணும், இப்படி பழகணும்னு ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. அதெல்லாம் இல்லைன்னதும் இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க. அவர் கொஞ்சம் வருஷம்னாலும் மொத்த குடும்பத்தோட அன்பையும் முழுசாக பார்த்துட்டு திடீர்னு எல்லாத்தையுமே இழந்துட்டா அவரோட மனசு அதுக்கு எப்படி ஏற்றுக்கும்? அந்த நன்மையில் அவர் எப்படி இருக்கும்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? அவர் அது திரும்ப வேணும்னு எதிர்பார்த்தது, அது கிடைக்காம போனதுனால அவரோட கோபம், இதெல்லாம்
தப்புன்னா சொல்ல வரீங்க? இது மட்டும் எந்த வகையில் நியாயம்? அந்த அம்மா அப்பா பண்ண தப்புக்கு பெரியம்மா பெரியப்பாவான இவங்கள தண்டிக்கிறதுல என்னம்மா நியாயம் இருக்கு என்று மரகதமும் கேள்வி கேட்க, அக்ஷராவும் சளைக்காமல், அவரோட அம்மா அப்பா சித்தி எல்லாரும் பண்ண தப்புக்கு அவர்கிட்ட ஒரு பதில் கூட சொல்லாமல், காரணமும் சொல்லாமல் இவங்க 2 பேரும் அந்த குடும்பத்தையே விலக்கி வச்சு ஆதவையும் தண்டிச்சாங்க தானே? அது மட்டும் நியாயமா ஆண்டி? பெரியவங்க பண்ண தப்புக்கு எதுக்கு இவருக்கு தண்டனை கொடுத்தாங்க என்று கேட்டாள். சரி அக்ஷா, எங்களை விடு. ஆனால் நீ கோபத்தில் என்ன வேணாலும் அவன் பேசலாமா? உன்னை லவ் பண்ணுறது தப்புங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு போகிறான். அவனோட குணம் எப்படி மாறுதுன்னு உனக்கு இன்னுமா புரியல என்று வாசு கேட்க, அவர் தெளிவாக தான் அண்ணா சொன்னார். சாராவை லவ் பண்ணதை இப்போ உங்ககிட்ட சொன்னது தான் பிரச்சனையானு தான் கேட்டாரே தவிர அவரை நான் லவ் பண்ணதே பிரச்சனைன்னு சொல்லலை. அவ்வளோ கோபத்துலேயும் அவரோட காதலையும் அவர் தூக்கி எறியலை. அவரோட நிதானத்தையும் அவர் இழக்கலை. அதை புரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே அக்ஷா, நீ சொல்கிற எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்காக அவனை இப்படியே விற்ற முடியுமா? இதுக்கான முடிவு தான் என்ன? அதுக்கான பதில் அவர்கிட்ட தான் அண்ணா கேட்கணும். அந்த கேள்விக்கான பதிலை அவர் தான் தேடி கண்டுபிடிச்சி முடிவெடுக்கணும். அப்போ தான் அவர் மனசார எல்லாரையுமே ஏற்றுப்பார். அது இல்லாமல் உங்களுக்காக எனக்காகன்னு அவரை கம்பல் பண்ணி அந்த உறவில் இணைச்சாலும் அது ரொம்ப காலம் நீடிக்காது. மனசில் ஒரு ஓரத்தில் எப்போவுமே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரி, இப்போ என்ன பண்ணுறது என்று ரஞ்சித் கேட்க, அக்ஷரா பெருமூச்சுடன், நான் போகிறேன், அவர் கூட இருக்கேன். ஆனால் எதுவும் கேட்குறது, திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வரதெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அது வேண்டாம். அவரை மறுபடியும் கட்டாயப்படுத்துகிற அதே தப்பை திரும்பவும் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் ரொம்ப கோமாரி இருக்காரே அக்ஷா என்று பிரியா தன் தோழிக்காக கவலை கொள்ள, எவ்வளோ நேரத்துக்கு பிரியா? இல்லை எவ்வளோ நாளைக்கு அவரால் அப்படியே இருக்க முடியும்? பார்த்துக்கலாம் விடு. அந்த கோபத்துக்கு காரணமும் இருக்குது. அதனால் அதுக்கான தெளிவான முடிவு அவர் எடுத்துட்டா இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுப்பார். தனலக்ஷ்மி அவள் அருகே வந்து, நீ சொல்கிறது சரிதான். எல்லாரையும் பார்த்தா மறுபடியும் அவனுக்கு கோபம்தான் அதிகமாகும். நீ மட்டும் போய் அவனை பார்த்துட்டு வா என அனுப்பி வைத்தார். அக்ஷராவை மூர்த்தியுடன் அவர்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்க, வீடு வந்து சேர்ந்ததும், அம்மாடி அக்ஷா, ஆதர்ஷ் தம்பி பயங்கர கோபமா, ஆனால் ரொம்ப வருத்தத்தோடு போச்சுமா. நான் வேணா கூட வரவான்னு கேட்டதுக்கு, எதுக்கு பாதியில் விட்டுட்டு போகிறதுக்கா? யாருமே எனக்கு தேவையில்லை, தனியாக விடுங்க. இனிமேல் யாராவது என்னை தேடி வந்தீங்க என்னை மிருகமாக தான் பார்ப்பீங்கன்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு போயிடுச்சு என்று தயங்கியபடியே அவர் இருக்க, இதை கேட்ட அக்ஷாவோ, சீக்கிரம் எல்லாருமே சரியாகிடுவான்னா, நம்புவோம் என்று கூறிவிட்டு இறங்கி சென்றாள். நான் வேணும்னா கூட வரவாமா? தம்பி ரொம்ப கோபமாக இருக்கே என்று மூர்த்தியும் இழுக்க, அவரை கண்டு மெளிதாக புன்னகைத்த அக்ஷாவோ, என்னை கோபத்தை காட்டி அடிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு கோபப்பட தெரியும்னா, ஆனால் என்னை அடிக்கிறதெல்லாம் அவருக்கு மனசே வராது. அவர் என்னை கஷ்டப்படுத்த மாட்டார். நீங்கள் கவலைப்படாமல் போய் தூங்குங்க என்று கூறிவிட்டு அவள் வீட்டிற்குள் செல்ல, மூர்த்தியும் தன் வீட்டிற்கு வந்து மனைவி மகாவிடம் நடந்ததை கூறினான். மனசு ஏனோ ரொம்ப சங்கடமாகவே இருக்கு மகா. எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம், நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன் என்று கூறிவிட்டு மூர்த்தியும் உள்ளே சென்று படுத்து விட்டார். இங்கே வீட்டினுள் நுழைந்த அக்ஷாவை முதலில் வரவேற்றது அலங்கோலமான நிலையில் இருந்த பொருட்கள்தான். இவளை பார்த்த ஆதவ் முதலில் அருகில் இருந்த டேபிளை ஓங்கி குத்திவிட, அக்ஷராவின் ஒரு நொடி அதிர்ந்த நிலையை கண்டவன் அதன் பின் எதுவும் செய்யாமல், ஆனால் ஒன்றும் பேசாமல் அமைதியாக உள்ளே சென்று விட்டான். அக்ஷரா சற்று விரிசல் கொண்ட அந்த மேஜையை பார்த்தவள் பின் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு அவனை உள்ளே சென்று பார்த்தாள். ஆதர்ஷோ குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்த காட்சி, இவை அனைத்திலும் அவனின் முழு கோபமும் வார்த்தைகளின்றி அவளுக்கு தெளிவாகவே விளங்கின. இருந்தும் அவள் எதுவும் கூறாமல் அங்கே இருந்த பொருட்களை எடுத்து வைக்க சென்று விட்டாள். ஆதர்ஷோ அவள் ஏதேனும் கேள்வி கேட்பாள், தன்னிடம் பேசுவாள் என நினைக்க, ஆதவ் எங்கே இருந்த கோபத்தில் அவளை கத்திவிடுவோமோ என்று தயங்கியபடியே உள்ளேயே அமர்ந்து விட்டான். ஆனால் அக்ஷரா அதுபோல எதுவும் செய்யாமல் தன்னை வந்து பார்த்து மட்டும் சென்றுவிட்ட சிறிது நேரம் கோபத்துடன் உள்ளேயே இருந்தவன் மீண்டும் கூடத்திற்கு வந்தான். அவளிடம் சென்று, உனக்கும் எல்லாம் உண்மையே தெரியுமா?
சர்ப்ரைஸ்னு இன்றைக்கி அவங்க ஃபங்க்ஷனில் சொல்ல போகிற விஷயமும் உனக்கு தெரியுமா அக்ஷா? நிதானமாக அவனை திரும்பி பார்த்தவள், உங்களுக்கு நான் கால் பண்ணல ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி, அப்போ தான் தெரியும். தெரிஞ்சதும் உங்ககிட்ட சொல்ல தான் நான் கூப்பிட்டேன். ஆனால் நீங்கள் என்றைக்குமே இல்லாமல் இன்றைக்கி குழந்தைங்களோட விளையாடிட்டு நான் சொல்ல வர்றது கூட கேட்கவே இல்லை என்று கூறியதும் ஆதர்ஷ் மனதிலோ இது விதியின் விளையாட்டா இல்லை தானே தன் வாழ்வில் அறியாமல் விளையாடிவிட்டேனோ என்று மனம் வருந்தினான். இதற்கு மேல் எதுவும் கூற முடியாமல் அப்படியே சோஃபாவில் வற்றி போய் அமர்ந்து விட்டான். அவனை காணவே அக்ஷயாவிற்கு மிகவும் பாவமாக இருந்தது. அந்த நேரம் மகா அங்கே வர அவளிடம் சென்ற அக்ஷரா, சொல்லுங்கக்கா. இல்லை அக்ஷா, 2 பேரும் மட்டும்தானே இருக்கீங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுதான் கொடுத்துட்டு போகலாமேன்னு என அவள் உள்ளே சிதைந்த பொருட்களை பார்க்க அவளை புரிந்து கொண்ட அக்ஷாவோ மெலிதாக புன்னகைத்தபடி, கொடுங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ், காலையில் நானே சமைச்சுக்கிறேன் என்றவள் மகா எந்த கேள்வியும் கேட்கும் முன்பே, அவர் உள்ளே தான் உட்காந்துருக்காரு, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோங்க்கா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம், கொடுங்க என்று வாங்கியவள், நீங்கள் போய் தூங்குங்கக்கா என்று கூறியதை கேட்டு அவளை புரிந்து கொண்ட மகாவும் அமைதியாக சென்று மூர்த்தியிடம் கூறினாள், பாருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அக்ஷா எல்லாத்தையும் பார்த்துக்குவா, பேசிட்டு தான் இருக்கோம்னு அவளே சொல்லிட்டான், நீங்கள் பயப்படுற அளவுக்கு அங்கே சண்டை எல்லாம் ஒன்றும் இல்லை, நிம்மதியாக தூங்குங்க என்று தன் கணவருக்கும் ஆறுதலாக கூறிவிட்டு அவளும் சென்று படுத்துக்கொண்டாள். மகா வீட்டிற்கு சென்றதும் கதவை சாத்தி தாளிட்ட அக்ஷராவை கேள்வியாக நோக்கினான் ஆதர்ஷ். வீடு இப்படி இருந்தால் பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி கேள்வி கேட்க தான் செய்வாங்க, ஏதோ பிரச்சனைன்னு நினைப்பாங்க தான், அதுவும் உங்களோட இந்த கோபம் இருக்கே என்று சிதைந்த பொருட்களை கை காட்டியவள், இதிலேயே நல்லா தெரியுது, அதுதான் அவங்க பயந்து போய் என்ன எதுன்னு வந்து பார்த்துட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க பயப்படுற அளவுக்கு நீங்கள் மோசம் இல்லை, அண்ட் மற்றவங்க கிட்ட உங்களை விட்டு கொடுக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை, அதுதான் நீங்கள் தூங்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் நான் இங்கே இருக்கேன், அது வரைக்கும் டோரை லாக் பண்ணியே இருக்கட்டும், ஓகேவா என கூறியவள் புன்னகையுடன் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள்.